அனைவருக்கும் வணக்கம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபார் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ். ஸ்கூல் போயிட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங்கில் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி என்ன ஸ்நாக்ஸு எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. என்னோட சில கருத்துக்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த டாப்பிக்கில் ஷேர் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். முதல் விஷயமாக என்னோட குழந்தை பருவத்தில் நான் அப்சர்வ் பண்ண 2 விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசில் நான் பார்த்தது எங்கள் அம்மா பிறந்த வீட்டில் சித்தியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. They come from a rich family, but when they come from ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அவங்க என்னோட கடைசி சித்தி வாஸ் ஸ்டடியிங் 7th or 8th when I remember. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் 2 சித்தி 10th, அதுக்கப்புறம் ஒருத்தங்க 11th 12th இருந்தாங்க எனக்கு விவரம் தெரியும் போது. they all used to come in the evening. அவங்களா சாப்பாடு எடுத்து போடுவாங்க, உட்காந்து சாப்பிட்ருவாங்க. இது ஒரு விஷயம். நான் ஏன் they come from a rich family அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, although they had lot of money to buy snacks, they only provided homemade meals, which is the healthiest option. இப்போ எங்கள் சித்தியோட ஹெல்த்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all of them had more than 2 children and all was normal delivery, and to date one of them has crossed 60 and the other 2 in late 50s. அவங்களோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா they are actually very good, not on any regular medication, no diabetes. இது எல்லாமே மல்டிஃபேக்டோரியல் தான், இருந்தாலும் they are very healthy அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். homemade food, not even homemade snacks, they used to have homemade meals when they come from school. அடுத்து என்னோட personal experience when I come from school, எங்கள் அம்மா எனக்கு என்ன கொடுத்தாங்க. we were actually 4 kids. எனக்கு விவரம் தெரியும் போது my அண்ணா was into college, நான் 2வது, எனக்கு அப்புறம் என் தம்பி என் தங்கச்சி, தம்பியும் தங்கச்சி நான் 3 பேரும் எல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். so we used to come from school and out of 7 days, so obviously Sundays, out of 6 days every day my mom will make a homemade snacks. இது either வீட்டிலே உப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் ஒரு நாள், அதுக்கப்புறம் பனங்கிழங்குன்னு சொல்லி அது ஒரு நாள், ஒரு சில நேரங்களில் புட்டு இருக்கும், ஒரு சில நேரங்களில் ஹோம்மேடு முறுக்கு, இதெல்லாமே இருக்கும். once in a while we had a pocket money and we used to go to bakery and get a snack, and that was like once in 2 weeks or something like that. most of the days she used to make it at home. சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஃபில்லிங்காக இருக்கும், and it used to vary, and sometimes we even get உளுந்தங்களி, கோதுமை கூழ், சத்து மாவு உருண்டை, இந்த மாதிரி she used to make a lot of things. and எங்களோட ஹெல்த்து by God's grace we are well built. hypertension, sugar இதெல்லாம் எதுவும் இல்லை. I am into my late 40s and my brothers are well and my sister is also healthy. so the importance of healthங்கிறது தான் நான் இங்கே ரீஎம்பசைஸ் பண்ண வர்றேன். இப்போது கரண்ட் பேரண்ட்ஸ்க்கு உள்ள ட்ரெண்டு, maybe I am wrong, but my observation is more than 80 to 90% of the household evening snacks is actually bought from the shops, mainly from bakeries. and சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா on the way back from school they actually first go into the bakery shop, eat or purchase what they want and then come back home. இப்போ அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் வேலை, இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா when compared to making at home, some of the foods actually become
cheaper when you get outside. So it's made cost effective because it's made in large quantities. ஸோ அதுவே கொஞ்சமாக நம்ம வீட்டில் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இட் ஆக்சுவலி மைட் பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ். வேறஸ் கடையில் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி உங்களுக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப கம்மியாயிரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ இட் ஹஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோலி crept into our lifestyle that ready-made evening snacks are being served for kids. And இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து as a human being ஒரு நல்ல விஷயம் எப்போவுமே நமக்கு அது செட் ஆகிறதுக்கு கஷ்டமாகும். அதே ஒரு கெட்ட விஷயம் வந்து நமக்கு ஈஸியாக செட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் ஹோம்மேட் ஸ்நாக்ஸு சாப்பிட வைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுவே அன்ஹெல்தி ஸ்நாக்ஸை வாங்கி கொண்டாந்து வச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. It also applies to adults of all ages. So the bad things are always easy to accept and the good things are always difficult to accept. So the main message from my side about evening snacks is try to make it at home, and even if it is something like vada, paniyaro, although there is involvement of frying and oil எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா it is definitely better than what you get from the shop. And கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கொடுக்குறனால ஒன்றும் பாதிப்பு வராது. Generally as adults we have to be very cautious about using fried food and everything, but for a growing child it is good. So obviously that will increase the choices available for you to give them snacks, and once in a while as a treat you can take them to the shops and அவங்களுக்கு பிடிச்ச கேக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு, மில்க் ஷேக்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் கடையில் போய் ஒன்ஸ் இன் அ வைல் ஆஸ் அ ட்ரீட் யூ கேன் கெட் தெம். பட் அவுட் ஆஃப் 6 days ட்ரை டு டூ அட்லீஸ்ட் 5 days அட் ஹோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. நமக்கு வந்து அகடமிக் இயர் ஆரம்பிக்கும் போது இந்த அகடமிக் இயருக்கான ரெசல்யூஷனாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக தெரியலைனாலும் லாங் டேர்மில் உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் தீஸ் சேஞ்சஸ். ஆல்தோ இனிஷியலாக குழந்தைங்க கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து ரிவார்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் 5 days 6 days நீ வந்து ரெகுலராக நீ ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா I'll take you to a park on a Sunday, or I'll take you to a movie on a Sunday, or whatever they like I will take you there. அந்த மாதிரி ரிவார்ட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் குழந்தைங்களோட ஹெல்த் பற்றின டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.